ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். நான் வந்து சீக்கிரம் தரேன்னு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரிம்மா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட் சாப்டர் என்ன? ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா? இதில் நம்ம என்ன கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, ஆர்டர்ட் பேர். ஆர்டர்ட் பேர்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்டர்ட் பேர்னால் எப்படி இருக்கும்? சர்க்கிள் ப்ராக்கெட்குள்ளே 2 எலமெண்ட் வந்து பேராகி இருக்கும், ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதியிருக்காங்க? 1,5 அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா அது ஒரு ஆப்ரேஷன். இப்போ அடிஷன் பண்ணுறோம், சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆர்டர்ட் பேர் கிடைக்கும். அப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா if A and B are two non-empty set, ரெண்டுமே என்னவா இருக்கணும்? non-empty செட்டாக இருக்கணும். then the set of all ordered pairs, ஒரு set of ordered pairs இப்போ எடுத்திருக்காங்க. என்னென்னு வந்து எடுத்திருக்காங்க? ஜென்ரலாக A, B அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போ A, Bன்னு உள்ளே இருக்கணும் அப்படின்னா such that அப்படின்னா ஒரு கண்டிஷனை இப்போ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது மீனிங். such that என்னவா இருக்கணும்? small a belongs to capital A. capital Aங்கிறது ஒரு செட், அதை வந்து கேப்ஸில் டினோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மால் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. அப்போ கேபிட்டல் பிங்கிறது என்ன? அனதர் செட் இஸ் கால்டு த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க? ஸ்மால் ஏ பின்னு கொடுத்துட்டு அதில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஏலையும் பிலையும் இருக்குது. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. அப்போ இதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி. இதை வந்து அந்த இன்டூன்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும்? கிராஸ்ன்னு சொல்லணும். அப்போ ஏ கிராஸ் பி. இப்போ இதை வந்து காமனாக எப்படி வந்து டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ கிராஸ் பிங்கிறது எப்படி இருக்கணும்? ஒரு ஆர்டர்ட் பேரில் இருக்கணும், அதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸு 2 செட்டை பிலாங் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதில் பாருங்கள், இதில் இப்படியும் எழுதலாம். ஆனால் பையங்கிறது என்னம்மா? அது வந்து எம்டி செட். பையங்கிறது என்ன? எம்டி செட். நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் படி என்ன இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க? 2 நான் எம்டி செட் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதில் என்ன சொல்கிறாங்க? ஏ கிராஸ் எம்டி செட்டுன்னா அப்போ டோட்டலாக என்னவாக இருக்கும்? எம்டி செட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் போயிடலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கவனிங்க, இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு கொஷின் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு 2 டைம் என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும், சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இஃப் ஏ ஈக்குவல் டு 1,3,5. ஏங்கிறது ஒரு செட்டில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 1, 3, 5ன்னு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு 2,3. தென் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இஃப் நாட் ஒய். அதாவது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அப்படி ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அதோட காரணத்தை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் நாட் ஒய் அப்படின்னா. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷோ தட் n of a cross b equal to n of b cross a equal to n of a into n of b. ஓகேவா? n of நம்ம a cross bங்கிறது படித்தோம். n of a cross bனா என்ன? அந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்க கவுண்டிங். அதாவது n of a அப்படின்னா நம்பர் ஆஃப் a எலமெண்ட்ஸ் எத்தனைமா இருக்குது? 1, 2, 3. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஓகே, நம்ம சம்முக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்யூஷன் எழுதிட்டு கிவன் எழுதணும். கிவனில் வந்து என்ன கண்டென்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம சம் போட போகிறோம் அப்படிங்கிறத எழுதிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? ஏ ஈக்குவல் டு 1, 3, 5, பி ஈக்குவல் டு 2, 3, 5. அப்போ செட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அதையும் நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பினா அந்த எலமெண்ட் எழுதி கிராஸ் போட்டுக்கணும். இப்போ இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்னவாகணும்? இந்த 2,3 கூட என்னவாகணும்? பேரிங் ஆகணும். அப்போ 1,2, 1,3. நெக்ஸ்ட் எலமெண்ட் பாருங்கள், 3,2, 3,3 எழுதியிருக்காங்களா? 5,2,
5, 3. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் b cross a. இது என்னவாகும்? இந்த ரெண்டும் உல்டா 2, 3 cross 1, 3, 5. இந்த எலமெண்ட்ஸ் இங்கே வந்துடும். அப்போ 2, 3 இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் ஒவ்வொரு எலமெண்ட் கூட என்னவா இருக்கணும்? பேராக இருக்கணும் இல்லையா? அப்போ 2, 1, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் 3, 1, 3, 3, 3, 5. அப்போ நம்மளுக்கு 6 எலமெண்ட் கிடச்சிருச்சு. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் a cross b equal to b cross a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இங்கே இஃப் நாட் y அதோட ரீசனை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு செட் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டே எடுத்துக்கோங்களேன். அதே எலமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது, ஆனால் அதோட பொசிஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. இங்கே பாருங்கள், 1, 2, 2, 1 ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ 1, 2 அப்படின்னு இருந்தால் இங்கேயும் 1, 2ன்னு இருக்கணும். அப்படி எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு இதுக்குள்ளே இல்லை. ஏன்னா ஒரு சில எலமெண்ட்டு தான் இருக்குது, ஒரு சில எலமெண்ட் அப்படி கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஷோ தட் n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ n of a into n of b, நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்பர் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஏ என்னம்மா? 1, 2, 3. ஸோ வேல்யூஸ் 3. நெக்ஸ்ட்டு n of b என்ன? n of bயில் 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, 2. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம்? 1 and 2 மேட்ச் பண்ணுறப்ப நம்மளுக்கு கவுண்டிங் எத்தனை கிடைக்குது? உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் 6 தான், இதுக்கும் உள்ளே இருக்க எலமெண்ட்ஸு 6 தான். ஸோ அது ஈக்குவல் தான். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க? ஹென்ஸ் n of a cross b equal to n of b cross a equal to n of a plus n of b equal to 6. therefore அப்போ இது எல்லாத்துக்குமே வேல்யூஸ் என்ன கிடைக்குது? நம்மளுக்கு ஆன்சர் 6 கிடைக்குது இல்லையா? அப்போ 6 கிடைச்சிருந்தா அப்போ இது எல்லாமே ஈக்குவல் தானே? அப்போ n of a cross b equal to n of b cross a equal to n of a into n of b is verified அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.2. இஃப் a cross b equal to, அவங்களே என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? அந்த பேரிங் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதிலிருந்து ஏவையும் பியையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிவன் அந்த கொடுத்துருக்க செட்டை எடுத்து எழுதிக்கணும். எப்போவுமே நம்ம இந்த எழுதுகிறப்ப நீங்கள் செட் ப்ராக்கெட் கண்டிப்பாக டினோட் பண்ணியே ஆகணும். சரிங்களா? அப்படி டினோட் பண்ணலைன்னா அதுக்கு மார்க் கம்மி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ அண்ட் பியை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு கூட தான் நம்ம செகண்ட் எலமெண்ட்டை என்ன பண்ணுவோம்? க்ராஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் இங்கே என்னெல்லாம் இருக்குது? 3 இருக்குது, 5 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க நம்பர் என்ன? ஏ. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 3யும் 5ம் வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து செட்டு தான் எழுதுகிறோம், பேர் எழுதலை. நெக்ஸ்ட்டு பி எலமெண்ட் பாருங்கள், 2ம் 4ம் வந்திருக்கு. செகண்ட் எலமெண்ட்டை நோட் பண்ணும், 2ம் 4ம் வந்திருக்கு. அப்போ பியோட எலமெண்ட் என்னவாக இருக்கும்? 2ம் 4ம். புக்கில் இதை வந்து கொஞ்சம் பெருசாக லென்த்தியாக எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. நீங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக எழுதுனா போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.3. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி அவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் வந்து டிஃபைன் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே செட்டவே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் கொஷின் நீங்கள் பாருங்கள். லெட் a equal to set x belongs to n. என்னன்னா என்னம்மா? நேச்சுரல் நம்பர்ஸா? அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் 1 less than x less than 4. வெறும் லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த மாதிரி ஈக்குவல் டு சைன் கொடுக்கணும். அப்படி கொடுத்துருந்தா தான் அந்த நம்பரை நம்ம எடுத்துக்க முடியும். இந்த ரெண்டுத்துக்குமே லெஸ் தென் கொடுக்கறதில்ல, ஈக்குவல் டு சைன் கொடுக்கல. அப்போ அந்த 2 எலமெண்ட்டுமே நம்மளுக்கு என்ன வராது? செட்டில் வராது. அப்போ 1க்கும் 4க்கும் இன்பிட்வீன் நம்பர்ஸ் என்னென்ன? 2ம் 3யும். அப்போ அந்த 2 எலமெண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். எதுக்கு? ஏ செட்டுக்கு. பி செட்டுக்கு பாருங்கள், x belongs to w. wனா என்னம்மா? ஹோல் நம்பர்ஸா? இப்போ ஹோல் நம்பர்ஸு இங்கே 0 ஸ்டார்ட் ஆகுது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம 0 எடுக்கணுமா? அப்போ 0வே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லெஸ் தென் 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2க்கு முன்னாடி என்ன கொடுக்கல? ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கல, லெஸ் தென்க்கு கீழே. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? 2வே எடுத்துக்கக்கூடாது. அப்போ இதுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்?
0வும் 1ம் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சி x belongs to capital N such that x less than 3. நேச்சுரல் நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸு லெஸ் தென் 3யாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுமா? 1ல் ஸ்டார்ட் ஆகுமா? அப்போ 1 2 தான் வரும். 3க்கு முன்னாடி என்ன கொடுக்கல? ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கல, அதனால் அந்த எலமெண்ட்ஸ் வராது. இப்போ புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் இந்த 2 கண்டிஷனை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சொல்யூஷன் கிவன் எடுத்து எழுதியிருக்கோம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு A cross B union C equal to A cross B union A cross C. இதை தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணோம். இந்த சைடு ப்ராசஸ் பண்ணி தனியாக இந்த சைடு ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ரெண்டோட ஆன்சரும் ஒரே மாதிரி வரும். அப்படி தான் அவங்க வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இதை எடுத்துக்குவோம். அதில் பார்த்தீங்கன்னா எது ப்ராக்கெட்குள்ளே இருக்கோ அதை வந்து தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சரிங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு பி யூனியன் சியை சால்வ் பண்ணுறாங்க. யூனியன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரே மாதிரி எலமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே வந்து எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லா எலமெண்ட்டையும் எழுதணும். ஒரே மாதிரி எலமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதே ஒரு டைம் எழுதுனா போதும். சரிங்களா? இதில் பாருங்கள், 0,1 பியோட எலமெண்ட்டு, சியோட எலமெண்ட் 1,2 ரெண்டையும் யூனியன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயும் 1 இருக்குது இல்லையா? 1 2 டைம் இருக்கும்போது அது ஒரு டைம் எழுதிக்கோங்க, மற்ற எலமெண்ட்ஸை ஒவ்வொரு டைம் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். 0 1 2 இதுதான் இதோட செட். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த எலமெண்ட்டை ஏ கூட என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ ஏவோட எலமெண்ட் என்ன? 2வும் 3யும். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும்? பேர் பண்ண போகிறோம். அப்போ 2,0 2,1 2,2 அப்போ அதை எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட் 3,0 3,1 3,2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்த ப்ரூஃப் பண்ணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு தனித்தனியாக க்ராஸ் பண்ணி அப்புறம் யூனியன் பண்ணணும். இதில் இப்போ ஏ கிராஸ் பினா ஏவோட எலமெண்ட் பியோட எலமெண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? க்ராஸ் பண்ணுறோம். க்ராஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கிது நம்மளுக்கு? 2,0 2,1 3,0 3,1 கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி பண்ணுறீங்க, அதுக்கு 2,1 2,2 3,1 3,2 இல்லையா? இதில் 2,1 3,1 காமனாக இருக்குது. இதே நம்ம யூனியன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்? ஒரு டைம் எழுதுனா போதும். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம 2,0 2,1 3,0 3,1 எல்லாத்தையும் எழுதிட்டு பேலன்ஸிங் என்ன இருக்குது? 3,2 2,2 அந்த எலமெண்ட் எழுதிட்டிங்கன்னா செகண்ட் ஒன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். அந்த ரெண்டையும் எடுத்து பார்க்குறப்ப ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிது. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இஸ் வெரிஃபைடு. செகண்ட் கண்டிஷன், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன், அதில் நம்ம யூனியன் பார்த்தோம், இது இன்டர்செக்ஷன். ஸோ ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. சேம் இன்டர்செக்ஷன் மட்டும் பண்ணணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா எது காமனாக இருக்கோ அதை மட்டும்தாங்க எழுதணும் செட்குள்ளே. புரியுதா? அப்போ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 0,1 இன்டர்செக்ஷன் 1,2 இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குது? 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ அந்த 1 ஒரு செட்டாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு கிடைச்ச எலமெண்ட்டு கூட ஏவை கிராஸ் பண்ணும் இல்லையா? அப்போ 2,3 கிராஸ் 1. அப்போ பாருங்க 2,1 3,1 இது ஈக்குவேஷன் 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி, இதில் நம்ம இங்கே பண்ணோம்ல ஆல்ரெடி இங்கே பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. பண்ணலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ கிராஸ் சி இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இல்லையா? அப்போ ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ வேல்யூஸ் என்ன? 2,1 3,1 மட்டும்தான் இது ரெண்டில் காமனாக இருக்குது இல்லையா? அந்த ரெண்டை மட்டும் எழுதிக்கிறோம். இது ஈக்குவேஷன் 4. அப்போ 3யும் 4ம் செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது? 2,1 3,1 தான் கிடைக்குது இல்லையா? அப்போ விச் இஸ் வெரிஃபைட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.